கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் கர்நாடகாவிலிருந்து வந்த 30க்கும் மேற்பட்ட யானைகள் தஞ்சமடைந்திருக்கின்றன. இதுகுறித்து செய்தியாளர் ஜெகனிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ஜெகன், யானைகள் எங்கிருந்து எப்போது வந்தன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டாவிற்கு உட்பட்ட தென்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு கர்நாடக மாநிலம் காவிரி வனவிலங்கு சரணாலயத்தில் இருந்து வெளியேறிய சுமார் 30க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தேவர்பட்டா ஜவலகிரி வழியாக தென்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு தஞ்சமடைந்திருக்கு. இந்த யானைகள் நாளை அல்லது நாளை மறுநாள் ஓசூர் அருகே உள்ள சாணமாவு வனப்பகுதிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஓசூர் மற்றும் தென்கனிக்கோட்டை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ராகி பயிரிடப்படுகிறது. ஆண்டுதோறும் அக்டோபர் மாத இறுதி முதல் ராகி விவசாயிகள் அறுவடை செய்ய தொடங்குறாங்க. இந்த ராகி பயிரை குறிவைத்து ராகி பயிரை மேய்வதற்காகவே குறிவைத்து கர்நாடக மாநில வனப்பகுதியிலிருந்து ஆண்டுதோறும் 100க்கும் மேற்பட்ட யானைகள் கூட்டமாக ஓசூர் வனக்கோட்டைக்கு வருவது வழக்கமாகவே உள்ளது. கார்த்திகேயன், இவ்வளவு எண்ணிக்கையிலான யானைகள் இதற்கு முன்பு வந்திருக்கிறது. தொடர்ந்து ஆண்டுதோறும் இந்த யானைகள் தற்போது 30 யானைகள் மட்டுமே வந்துள்ளது. ஆண்டுதோறும் 100க்கும் மேற்பட்ட யானைகள் வரும். தற்போது 30க்கும் மேற்பட்ட யானைகள் வந்துள்ளது. மேலும் கூட்டமாக யானைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. கார்த்திகேயன், வனப்பகுதியை ஒட்டியிருக்கும் கிராமங்களில் யானைகள் வருவதை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? தற்போது தென்கனிக்கோட்டை வனப்பகுதியில் 30க்கும் மேற்பட்ட யானை தஞ்சம் அடைந்துள்ளார். வனப்பகுதியை சுற்றி 20க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். இது மட்டுமின்றி வனப்பகுதியை சுற்றி உள்ள கிராமங்களுக்கு கால்நடை மேய்ச்சலுக்கு யாரும் வனப்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என்றும் மற்றும் இரவு நேரங்களில் பாதுகாப்பாக செல்லும்படியும் விவசாய நிலங்களில் பாதுகாப்பாக காவலுக்கு இருப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி வனத்துறையினர் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கார்த்திகேயன்.